அனைவருக்கும் வணக்கம். ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் உலகத்திலே மிக தொன்மையான மொழி தமிழ். அந்த தமிழ் மொழி இந்தியாவில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திருக்குறளை நினச்சி அப்படியே நான் வியப்படைகிறேன். தமிழர்களுடைய பண்பாடு, அரசியல், அறிவியல் இதெல்லாம் நினச்சி அப்படியே நான் வியப்படைகிறேன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை தமிழர்களை ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய இதே ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு ஒடிசாவில் தேர்தல் பரப்புரையில் தன்னுடைய உண்மையான முகத்தை காமிச்சிருக்காரு. அது போக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழர்களுக்கு திருடர்கள்னு பட்டம் கொடுத்துருக்காரு. இதே ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு, இதே ஒடிசா மாநிலத்தில் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா ஒடிசா மொழி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த மாநிலத்தோட முதலமைச்சரை நாங்கள் போடுவோம்னு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. ஆனால் இதே கருத்தை தான் பல ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட சங்கி கூட்டங்கள் அண்ணன் சீமான பிரிவினைவாதின்னு பேசுது. ஆனால் இதே இதை மோடி சொன்னார்னா அது சட்டம்னு பேசுது. ஆனால் இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அப்படியே முட்டு கொடுக்கறது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாஜகவோட ஹெட்மேஸ்திரி எங்கள் அண்ணன் அண்ணாமலை அப்படியே முட்டு கொடுத்துருக்காரு. பாரத பிரதமர் மோடி சொல்கிறதுலையும் அமித்ஷா சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? அந்த மண்ணின் மைந்தர் தான் அந்த முதலமைச்சர் ஆக முடியும். அந்த மாநிலத்தோட வரலாறு, மொழியோட வரலாறு, மக்களோட கலை, பண்பாடு, அறிவியல், பூர்வீகம் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அங்கே முதலமைச்சராக வர முடியும். அப்போ தான் சிறப்பான ஆட்சி நடக்கும்னு எங்கள் அண்ணன் அண்ணாமலை ஒரு புதுசாக ஒரு முட்டு கொடுக்குறாரு. இதே அப்படி இங்கே வாங்க. இதே தானே நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழர் தான் தார்மீக உரிமைன்னு நாங்கள் சொல்கிறதுல இதே அண்ணாமலை தப்புங்காரு. அண்ணன் சீமான ஒரு பிரிவினைவாதிங்காரு. இதே எங்கள் அண்ணன் அண்ணாமலை சொல்கிறாரு, என்னங்க இந்த பாண்டியன் போய் அங்கே நவீன் பட்நாயக் ஒரு டிஜிபிக்கு லாண்டு ஆறு பிரச்சனையாக போய் பாண்டியனை பாருங்கிறாரு. ஒரு அமைச்சர்களுக்கு ஏதாவது வேணுமா போய் பாண்டியனை பாருங்கிறாரு. எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக பாண்டியனை பாருங்கிறாரு. இதே நவீன் பட்நாயக் ஒரு இடத்துல நிற்கணும், உட்காரணும், வேறு என்ன பேசணும் முதல் கொண்டு இந்த பாண்டியன் தேர்வு பண்ணார்னா அப்போ அந்த மாநிலத்தோட உரிமையை பறிபோகாதா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் அண்ணாமலை இப்போ பேசுகிறாரு. ஆனால் இதே பாண்டியனாவது தன்னுடைய 23 வருடம் மொத்தமாக இளமை காலத்தை அந்த ஒடிசா மாநில மக்களோட முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணவர். ஆனால் இப்படியே இங்கே வாங்க. எங்கள் அண்ணன் அண்ணாமலை போன வருஷம் வரைக்கும் ஒரு ஐபிஎஸ்ஸாக வேலை பார்த்துட்டு போன வருஷம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு டைரெக்டாக ஒரு பாஜகவில் சேர்ந்து அப்படியேவும் போன மாதம் எம்பி கேண்டிடேட்டாக கோயம்புத்தூரில் நின்னார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை முதலமைச்சருக்கு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அப்போ கர்நாடகாவில் வேலை பார்த்த எங்கள் அண்ணன் அண்ணாமலை இங்கே வந்து முதலமைச்சராக கனவு வாங்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து 23 வருஷம் தன்னுடைய முழு இளமை காலத்தவும் அந்த மக்களுக்காக செலவிட்ட பாண்டியன் முதலமைச்சராக ஆசைப்படக்கூடாதுங்கிறாரு. அண்ணன் பாண்டியன் 2000 வருஷத்தில் ஒடிசா மாநிலத்தில் ஐஏஎஸ்ஸாக சேர்றாரு. 2002 மிகப்பெரிய ஒரு புயல் அங்கே இருக்கிற ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை புரட்டி போடுது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு புயல். அப்போது விவசாயிகள் பக்கத்தில் நின்று அந்த விவசாயிகளோட துயரை தொடக்கிறது மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலையை அந்த விவசாயிகளுக்காக நிர்ணயித்து அதை வெற்றி கண்டு விவசாயி பக்கத்தில் நின்று விவசாயியோட கஷ்டத்தில் பங்கெடுத்தவர் தான் இந்த பாண்டியன். அது போக 2004 ஒரு மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் பதவிக்கு வந்து பல ஆண்டுகளாக நட்டத்தில் இயங்கி வந்த அந்த நீதித்துறை நிர்வாகத்தை 15 கோடி ரூபாய் உபரி லாபம் வர்றது மாதிரி மாற்றி அந்த உபரி வருமானத்தை எதிர்பார்த்து 20 வருஷத்துக்கு மேலே காத்திருந்த மக்களுக்கு அதை பிரித்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சாதனை இல்லையா? அப்போ எங்கள் அண்ணன் அண்ணாமலை டேரெக்டாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியிலிருந்து டேரெக்டாக முதலமைச்சர் ஆயிடலாம். ஆனால் இந்த பாண்டியன் 23 வருடம் தன்னுடைய இளமை காலத்தை முழுமையாக செலவிட்ட பாண்டியன் ஒடிசா மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அது போக 2004 மயூர்பஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டம், அதான் ஒடிசா மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக ஒரு வருஷத்துக்கு 700 பேருக்கு தான் உடல் ஊனமுற்றோருக்கான சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பணி தொய்வடைந்த நிலையில் இருந்திருக்கு. ஆனால் இதே பாண்டியன் அந்த மாவட்டத்தோட ஐஏஎஸ்ஸாக போனதுலேருந்து வருஷத்துக்கு 19,000 பேர்த்துக்கு உடல் ஊனமுற்றோருக்கான சான்றிதழை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணி அதுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து ஒரு அவார்டே வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அல்லும் பகலுமா அந்த மாநில மக்களுக்காக உழைச்சவர் இந்த பாண்டியன். அது போக மத்திய அரசோட திட்டமான 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை இந்தியாவிலேயே திறம்பட செயல்படுத்தி காட்டிய ஒரே மாநிலம் ஒரிசா மாநிலம். அப்படி திறம்பட செயல்படுத்தி காட்டி அவங்களுக்கான ஊதிய தொகையை பேங்கில் போட வச்சு 1.5 லட்சம் வங்கி கணக்குகளை திறந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணவர் தான் இந்த பாண்டியன். ஆனால் இந்த பாண்டியனை எங்கள் அண்ணன் அண்ணாமலை சொல்கிறாரு அங்கே முதலமைச்சராக போக முடியாது அப்படின்னு. இது போக இதே எங்கள் அண்ணன் பாண்டியனுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அதீத அக்கறை. இதே ஒடிசா மாநிலத்தில் 2 முறை ஹாக்கி போட்டியை நடைபெற வச்சு இந்தியாவே ஒரு திரும்பி பார்க்க வச்சவர் தான் இந்த பாண்டியன். அங்கே இருக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கு மாதம் 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்கறதுலேருந்து படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வருடம் 10,000 ரூபா உதவித்தொகை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்ச பெண்களுக்கு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடனை கொடுத்து அந்த மாநிலத்தோட பொருளாதாரத்தை பெருக்குனதில் இந்த பாண்டியனோட பங்கு இன்றியமையாத பங்கு. அது போக
உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சு முதல்ல ஒரிசா மாநிலம் ரொம்ப வறட்சியான மாநிலம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை ஒரு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற வச்சு வெளியில் ஏற்றுமதி செய்ய வச்சு நம்ம இந்தியாவோட உணவு உற்பத்தியில் 3வது பங்கு இந்த ஒடிசா மாநிலம் வகிக்குது. அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தை உயர்த்தி 23 வருஷம் தன்னுடைய முழு இளமை காலத்தை அந்த மக்களுக்காக செலவிட்ட அந்த பாண்டியன் அங்கே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் இங்கே முதலமைச்சர் ஆக முடியாது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட ஜெயலலிதா இங்கே முதலமைச்சர் ஆகிருக்க முடியாது. இங்கே தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மலையாளி எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சர் ஆகிருக்க முடியாது. இதே கர்நாடகாவில் போன வருஷம் வரைக்கும் ஒரு ஐபிஎஸ் வேலை பார்த்த இதே எங்கள் அண்ணன் அண்ணாமலை அங்கே தேர்தலே நிற்கிற தகுதி இல்லாதவர். அப்போது இதே எங்கள் அண்ணன் அண்ணாமலை உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவருக்கு வந்தால் தக்காளி சட்னியா?